Padma Shri to Padma Bhushan, again a new government comes, again they reconsider, nomination goes. Then they think Padma Shri க்கு மேல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏன் Padma Bhushan கொடுக்கணும்? They should have bettered the best. Then they get Padma Bhushan. Then again a new government comes after multiple years, again the nomination process happens. Then the panel will sit down and see Padma Shri, Padma Bhushan கொடுத்தாச்சு, அதெல்லாம் தாண்டி புதுசா என்ன பண்ணிருக்காங்க? Why should we give a Padma Vibhushan? Then they give Padma Vibhushan. So it's very rare honor for a human being in our country to get Padma Shri, Padma Bhushan, Padma Vibhushan. Apna the longevity. And the longevity comes excellence. And many people in this gathering, when I see from here, sitting in different rows, they have achieved excellence by themselves in their profession. A doctor, an IPS officer, somebody in an industry. நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த விருது கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அம்மா அவர்கள் பிறந்த ஆண்டு 1943. born in a very illustrious family. அப்பா அம்மா ரெண்டு பேருமே கலைத்துறைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். 1910 we all know in the Madras presidency Bharatanatyam was banned because the Britishers felt to abolish the Devadasi system we have to ban Bharatanatyam. It is always a crow sitting in some tree and a fruit falling, and the crow thinking because of the crow sitting the fruit falling. So Britishers felt because of banning Bharatanatyam we will abolish Devadasi system. அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. In the equivalent time period. No social media, nothing. Somebody decided even before independence to start practicing this craft and consistently sharpening it, consistently chiseling it, consistently going towards perfection. All alone in solitude, nobody putting the torchlight on them, nobody giving them award at 1960 or 70 or 80. Consistently getting better. அவங்க இன்னைக்கு 82 வயசுல 2025 the very wonderful Rotary Club RCMT T Nagar நீங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து, because this Rotary Club itself is a very illustrious institution, very multiple decades old. நீங்க எல்லாம் சேர்ந்து அம்மா அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது விருது வாங்கினவருக்கும் பெருமை, விருது கொடுத்த அமைப்புக்கும் பெருமை. 170 விருது வாங்கின ஒருத்தவங்க எதுக்கு 171ஆவதோ 172ஆவதோ 173ஆவதோ வரணுங்க? At the age of 82 when somebody comes, and why should they get one more award? அவ்வளோ அவார்டு வாங்கிட்டாங்க, இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டாங்க, பத்ம பூஷன் வரைக்கும் போயிட்டாங்க, ரோட்டரி கிளப் கொடுக்குறாங்க, நான் வரணும்னா இட் ஷோஸ் அவர் ஹார்ட் அண்ட் லவ். இங்க இருக்கிற உங்கள் மேல அவங்க இருக்கக்கூடிய அன்பு. இந்த விருது யாரு பேர்ல நம்ம கொடுக்கறோம்? மேடம் அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. மேடம் டாக்டர் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்க பேர்ல கொடுக்கிற 15வது விருது. அந்த அன்பு இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி இந்த ஏஜ்லயும் நான் வந்து ஒரு 3 hours 4 hours உங்களோட இருந்து அந்த விருதை நான் வாங்கி நான் பேசணும் அப்படின்னு அவங்க வந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க உங்க மேல அந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு நீங்க அம்மாவின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கின்றீர்கள், அதைத்தான் இங்கே அமர்ந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். வாட் அ கிரேட் அக்கேஷன் where the master who has achieved a distinction in life and still thinks the master is a student. அது நினைக்கக்கூடிய மனப்பாங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர். A collective group of people who themselves have achieved excellence, they think it is best to bestow this award to Amma. இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணுங்க. நம்ம நாராயணசாமி ஐயா வந்து அற்புதமா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த தத்ரூபமான ஒரு கண்கள். நல்ல பெயிண்டிங் கொடுக்கும்போது திருஷ்டியை கழிக்கணும்னு பெயிண்டிங் கூட கொடுத்தீங்க. அதனால் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, ஏன்னா 9 மணிக்கு மேலே சிரிக்க வைக்கணும் சார், உங்களுக்கு பசியும் ஆயிருக்கும். ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் பார்ட் ஆல்சோ. ஸோ அதில் பாருங்க, ஒரு நேர்த்தி 33 hours உட்கார்ந்து அதில் ஒரு டிஸ்டிங்ஷன் அச்சீவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங், தி மேடம் ஹூ டான்ஸ்ட் அட் த பிகினிங், ஐ குடன்ட் கம், எல்லா இடத்துலையும் பார்த்து 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 ஒன்னொன்னும் டிஸ்டிங்ஷனா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். த பீப்புள் ஹூ ஆர் கம்பேரிங் தட், த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தே யூஸ், அவ்வளவு சிறப்பாக ஒரு மேடையில மரியாதை கொடுத்து அலங்காரப்படுத்தி அம்மா டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லணும்னா மேடம், when they contacted me about few months back, they said உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதை நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்க, இது ஒரு காமெடியா இருந்தால் ஐ ஷுட் டிஸ்க்ளோஸ். I said, sir, நான் விருது எதுவும் வாங்குறது இல்லைங்க சார், because I am a politician, I am not supposed to get any award. Then they said, why don't you get any award? I said, look, a politician is like a dog. ஒரு டாக், ஒரு தெருவில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஓடிட்டே இருக்கும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அந்த டாகை சாயந்தரம் நிறுத்தி நீ என்ன சாதிச்சேன்னு கேட்டீங்கன்னா,
நான் ஓடிட்டே இருந்தேன் அப்படிம்பாங்க. ஓடிட்டே இருப்பது சாதிப்பது கிடையாது. அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா டு கனெக்ட் த ரைட் பீப்புள் டு த ரைட் பிளேஸ், கிரியேட்டிங் an enabling environment, helping people to achieve their dreams, and always operate at the background, because this kind of people who stay rooted and push our civilization one step further. So when they said the Rotary Club of Madras has to give that award, I politely declined. I said, I'm very sorry, and I don't think I'm not the fittest person to receive any award from this club. Sometime later, they contacted me again stating that பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறோம். I said, I'm the most happiest person on earth. ஏன்னா ஒரு விருதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ரொம்ப யோசிச்சு இந்த விருதுக்கு நீங்க ரொம்ப ஆராய்ஞ்சு அம்மா அவர்களுக்கு 170 விருதுகளை தாண்டிய ஒருவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. I'm extremely delighted and happy, madam, because நீங்க ஆர்ட்டை பத்தி பேசும் பொழுது அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. A good art has to educate us. அதை தாண்டி it has to enlighten us. I always believe இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி போகும் பொழுது a good art will create good human being. A good human being will create a good society. A good society will create a good country. அது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா கலாச்சாரம், ஆர்ட். அதனால தான் நம்முடைய பத்மா விருதுகள் ஒரு ஆண்டும் பார்க்கும் பொழுது 85%, 85%, approximately 90% you can push of those awards are given to art and culture. The rest 10% தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்டிங்ஷன் வேற ஃபீல்ட்ல கொடுப்பாங்க. 90% is almost given to arts and culture, because people like Amma, they give a meaning to life. நாம் எல்லாம் வாழ்க்கை வாழ்றோம். We are a doctor, we do many things in life. They give meaning and purpose to our life. என்னதான் நம்ம டயர்டா இருந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய அதை பார்க்கும் பொழுது we understand why we are human being. We get the feeling, Navarasa, we get the feeling happiness, sadness, sorrow, எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைச்சி வெளியே போகும்போது we become a better person. அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் has to transcend language, ஸ்டேட் பவுண்டரி, கண்ட்ரி பவுண்டரி, அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது மட்டும்தான் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதைங்க. இன்னைக்கு அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடம் அவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. 30+ கண்ட்ரீஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. wherever she went, she always kept our பாரதிய civilization flag flying high, and she never let down our culture. ஒரு ஸ்ட்ராங் நேஷனலிஸ்ட் அவங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமானது இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஜாய், அந்த வைப்ரன்சி, அந்த எனர்ஜி, அவங்களோட ஏஜ்ல அவங்க ஸ்டேஜ்ல காட்டுறதெல்லாம் இட்ஸ் a true inspiration for all of us. I take this opportunity, madam, to warmly wish you well and many years of longevity, and I'm not sure that I can say this, more laurels to come. ஏன்னா லாரல் வந்து விருது கொடுக்கறனால விருதுக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றதை விட மேடம், giving an award to people like you is a message to the people of this country. They all should strive to achieve excellence in life. Now coming to the second part of my whatever thoughts I have to share. What is excellence? There are people sitting in this very room who have achieved excellence, who are masters in their own craft. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமா டைட்டில் எடுத்து மக்களுக்கு கொடுத்துறோம். கிரேட், சூப்பர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமா எல்லாருக்குமே கிடைக்குது. இப்ப எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இங்கேயும் சுத்திட்டு இருக்கவங்ககிட்ட அம்மா கூப்பிட்டுறாங்கன்னா, என் குழந்தை 5 வயசு, பயங்கர எக்ஸ்ட்ரானரி, நீங்க விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு போட்டோ கொடுங்க. நான் சொல்லுவேன், நான் செய்ய மாட்டேங்க. அது சரினா அம்மா பொக்குன்னு போயிடுவாங்க. கொங்கு தமிழ்ல பொக்குன்னா they feel very sorrow. I say, ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, பையனுக்கு நீங்க அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்டா இருக்கும். I said, why should we give an award to a 5-year-old, ஒரு 6-year-old, 7-year-old who is able to memorize 100 countries maps, 100 countries? Great thing. பட் அந்த பையனுக்கு 5 வயசுல ஏன் அதை சொல்லி கொடுக்குறீங்க? சொசைட்டி வந்து ஹானர் பண்ணாதான் நீ நல்லவன் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? That person should become like a karma yogi, beyond everything, only focusing on what he or she has to do. 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைக்கு ஏன் டைட்டில் கொடுக்குறீங்க? ஏன் நீங்களே நம்ம பட்டத்தை கொடுக்குறோம்? நிறைய இடத்துல நம்ம பேசுவாங்க. ஒரு கர்ம யோகியா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை மாற்றும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்துக்கு அது பெருமை. அதனால அம்மா அவர்களுக்கு இந்த விருது நாம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க. குயிக் அடலேஷன், குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன், ஷார்ட்கட் டு சக்சஸ். உடனே நம்ம வந்து சொசைட்டில நம்ம லைம் லைட்ல இருக்கணும், 4 பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி, கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல. The true masters, they stay much above awards. அதனாலதான் கழுகும் காக்காவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க கழுகு காக்கா சண்டை பாத்தீங்கன்னா, கழுகும் காகமும் சண்டை போடுங்க. எப்ப சண்டை போடணும்? ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும். அந்த கழுகு போயிட்டு இருக்கும் போது காகம் வந்து பாத்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தி சாப்பிடும், கொத்தும். அது ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும்.
கழுகு என்ன பண்ணுனாங்க, அந்த காகம் 2-3 காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும். ஸோ 3 காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2 காகம் வரும். அந்த கழுகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும். அப்போ ஒரே ஒரு காகம் வரும். அப்பவும் காகம் வருதுன்னா கழுகு வந்து மேகத்துக்கு மேலே போயிடும். ஸோ nobody can touch an eagle because it is the only bird that is capable of flying above clouds. ஏன்னா மலைக்கும் பயப்படாதுங்க. மலை வந்தாலும் கூட கழுகை பொறுத்தவரை மலைக்கு மேலே ஓடிடும். இன்னைக்கு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தாண்டி வந்திருக்காங்க. அவப்பேச்சுக்கள், பொறாமைகள், தவறான வார்த்தை பயன்படுத்துதல், இதெல்லாம் தாண்டி தான் என் மாஸ்டர் ரீச்சஸ் தட் பர்டிகுலர் லெவல். அப்படி பண்ணும்போது they rise their craft one level. They rise their craft one level. Finally they go to a horizon like Amma Padma Subramaniam here, where nobody can touch them. They exist in a state of purity, exist in a state of honesty. அதனால நம்ம இந்த அவார்டு கொடுக்கும் பொழுது it is also our duty to just think few minutes about இந்த பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்திருப்பாங்க, இந்த ஹைட் வந்து சாதாரணமா ரீச் ஆயிருப்பாங்களா அப்படின்னு. அதனால அம்மா அவர்களுக்கு மறுபடியும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, this lesson has to go to the youngsters in our society. Sacrifice part of success, விட்டு கொடுத்துதல் part of success, taking on the trolls, memes, whatever. the new generation, உங்க ஜெனரேஷன்ல இது இல்லைங்க. இந்த ஜெனரேஷன்ல ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனா கூட மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இந்த சினிமா நடிகரை திட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா it has become a very normal course of life. Some person achieving distinction, professional rivalry திட்டுறாங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு அந்த கிவ் அப் மோட்ல இருக்காங்க. they say okay, I don't want to do it, why should I do it? so அவங்களுக்கு உங்க லைஃப் is an inspiration. when crows come and hit you, rise your game. சண்டை போறது பிரயோஜனம் இல்லைங்க. there's no point fighting. it is a waste of your time and their time. keep rising your height so that nobody can come and catch you. அது உங்களுடைய வாழ்க்கையில என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ரோட்டரி கிளப்புங்க, நிறைய ரோட்டரி கிளப் போயிருக்கிறேங்க. உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ரோட்டரி கிளப் இஸ் பாசிபிளி த ஃபர்ஸ்ட் ரோட்டரி கிளப் இன் த ஹோல் வேர்ல்ட் வேர் எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ் அ பால் ஹாரிஸ் ஃபெலோ, எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ் அ PHF. அவங்ககிட்ட போகும்போது நான் சொல்லுவாங்க, ஆல் த பிக் பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர் இன் திஸ் ரூம், த பெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இஸ் சிட்டிங். The first club in the whole Rotary International to achieve the distinction of being the Paul Harris Fellow. அப்ப now இன்னும் நாங்க ரோட்டரி கிளப்பை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோம்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம். இந்தியாவில் இன்னும் ரோட்டரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம், ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம். இன்னும் ரோட்டரி கிளப்பை பேசிக் திங்ஸ்லயே முடக்கி வச்சிருக்கோம். நீங்க வந்து பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ல கொடுங்க அப்படி. எனக்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும், whether the government is efficient in doing what it is supposed to do. Capitalism is great அப்படின்னு எக்கனாமிஸ்ட் ஏன் சொல்றாங்கன்னா, because it doesn't get into involving itself in business side of things. But Trump அவங்க business பண்றாங்க, அது வேறங்க. A country will not do business, it will allow the private people to do business. இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து பண்றீங்க. அரசு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஸோ அது சாதாரண வேலை இல்லைங்க. You do that, but I hope a day will come when the government will start taking care of basic things of society. And Rotary will be given that freedom to push yourself to achieve greater things for society. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமா நீங்க மேல போறக்கான சூழ் மிக வேகமாக நம்முடைய சமுதாயத்தில் அரசு உருவாக்கி கொடுப்பாங்க நான் நம்புறேன். அதே நேரத்தில் மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, it is not easy. Somebody takes over as district president of Rotary, somebody is district governor, Rotary president, district governor of 3233. It's a very thankless job. இங்க நிறைய பேர் past governors இருக்காங்க, past Rotary presidents இருக்காங்க. Because உங்களுக்கு மட்டுமில்ல உங்க ஸ்பௌஸுக்கும் 1 year voluntarily you give. I really get amazed. எப்படி ஒரு வருஷம் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் முழுமையா நீங்க கொடுக்குறீங்க. எவ்ரி டியூஸ்டே ஆர் வாட் எவர் டே யூ மீட், யூ கோ தேர். இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரிப்பன் ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர்ஸ், மீட்டிங்ஸ், டெடிகேட்டட் அவார்ட்ஸ், அவ்வளோ விஷயம். ஸோ யூ ஸ்பெண்ட் about 250 days out of 365 days in a year just doing this thing. அப்ப எவ்வளவு பேர் கலெக்டிவா அந்த சமுதாயத்தில் அவங்களோட எனர்ஜி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஸோ ரோட்டரி ஐ பர்சனலி பிலீவ் we all have to appreciate you much more. காரணம் என்னன்னாங்க, selfless-ஆ with a voluntary spirit, all of you are pouring in hours of community work without any expectation. மோகன் ராஜா சார் அவர் ஐ சர்ஜரிக்குள்ள போனீங்கன்னா கண்ணை ரெடி பண்ணி தான் அனுப்புவார். நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட, உட்காருங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும். பட் ஸ்டில் people, very busy profession people, they say okay, I am going to give this time. So that amazes me. Like I'm just taking sir name as an example, all the people who are here. அதனால நிச்சயமா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுக்கள். all of you decide to voluntarily give that time. உங்க மாதிரி ஒரு breed பெருசாகணுங்க. it has to grow very big. and my personal inspiration, Raghavan sir is here. Policingல பாத்தீங்கன்னா there are only, I would personally say, handful of people who have changed the direction of policing. ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு handful of people have changed it. Remaining people are operators. We maintain the status quo.
அதுல ராகவன் சார் போன்றவர்கள்லாம் முன்னோடிகள். இன்னைக்கு அவங்க ஒரு நார்மலா வந்து சேர்ல உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். It only shows their humility and also their ability to give back to the community so that they groom the next generation. And all the great people, the past district governors who are here, and all the wonderful people, especially from the OIGP madam family இருந்து ராஜேந்திர சார் வந்திருக்காங்க, ஷீலா ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க, மதுவந்தி அக்கா வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம், I will honestly tell you this, madam. Madhuvanti Akka treats you like a god. We have many conversations about you. I'm just not staying because I'm standing in the stage. Multiple conversations we have spoken about you. It's a dear sister to me. But the way she talks about you, அதனால உங்களை உண்மையாலுமே ஒரு கடவுளா அவங்க நினைச்சு பேசுவாங்க. I'm so happy. இந்த ஒரு ஆகஸ்ட் கேதரிங் முன்னாடி மதுவந்தி அக்கா இங்க வந்து உங்களை பத்தி 4 நல்ல வார்த்தைகள் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. Because he truly spoke from the heart. And all the wonderful people, again, Devendran sir here, Dr. Praveen sir who's here, and the wonderful spouses who are here, and all the eminent people, பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். The message I'm taking from here: longevity, detachment, karma yogi, focusing on excellence all the time, giving back, being a student lifelong, achieving a standard so that after our time also the civilization remembers us, take this as an inspiration to move forward. இதெல்லாம் மேடமுடைய வாழ்க்கை, பத்மா சுப்ரமணியம் மேடம் அவங்க வாழ்க்கையிலிருந்து I am taking all the 7-8 lessons to me. Thank you so much for inspiring us, ma'am. Keep inspiring. Such a huge honor to be